ஸோ நேற்று நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் லாஸ்ட் சப்போர்ட். இதை உடச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் கீழே வரும். அதை விட்டுனா அடுத்த சப்போர்ட் கீழே வரும். இன்கேஸ் மேலே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் போகும்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையர் கண்டில் மேலே போகுதுன்னு வைங்க இந்த லெவலில். இந்த இடத்துல ஏதாவது ஒரு புல் பேக் எடுத்துட்டு அடுத்து இந்த லெவலில் வந்து நல்லாவே வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாதான் அடுத்த ரெசிஸ்டன்ட் போகும். 5 மினிட்ஸ் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் பிரேக் வச்சதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுத்துட்டு அடுத்த ரெசிஸ்டன்ட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டிலாக பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த புல் பேக்கையும் சேர்த்து க்ளோஸ் வச்சனால புல் பேக் வரவே இல்லை. அடுத்தடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட்டு 2 தடவையும் இந்த லெவலில் இருந்து தான் மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகிட்டு நேற்று மார்க்கெட் முடிஞ்சுது. இன்னைக்கு அந்த லெவலில் க்ளோஸ் வச்சனால நல்லாவே ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த் இருந்தனால மார்க்கெட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அடுத்த லெவலையும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் வச்சாங்க. க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல தான் ஒரு புல் பேக் நடந்தது. நம்ம ட்ரேட் இந்த இடத்துல தான் எடுத்திருந்தோம். இந்த லெவலும் ஏன் மார்க் பண்ணியிருக்கோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இங்கே தான் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ண இடம் தான் இது. ஸோ அந்த லெவல்லையும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு புல் பேக் எடுத்தனால ஸோ இந்த லெவலில் 26,000 கால் ஆப்ஷனில் இந்த இடத்துல 213ங்கிற லெவலில் நம்ம ட்ரேட் என்டர் பண்ணியிருந்தோம். என்டர் பண்ணி இந்த 240ங்கிற லெவலில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ட்ரேடை. இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ட்ரேட் எடுக்கல. ஸோ ஒரு 25 பாயிண்ட் மட்டும் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து மேலே தான் போயிருந்தது. ஸோ நம்ம மார்க் பண்ண எல்லா ரெசிஸ்டனும் ப்ராப்பராக வந்து இன்றைக்கி அந்தந்த லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருந்தது. நம்ம லாஸ்ட்டாக வரைஞ்ச ரெசிஸ்டண்டோட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவரில் காட்டுறேன். ஸோ 1 ஹவரில் நேற்று வந்து இந்த லெவல் வரைக்கும் க்ரீன் பண்ணியிருப்பேன். இந்த லெவலில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு லெவலும் நமக்கு பிரேக் பண்ணும்போது நான் சப்போர்ட்டாக அது மார்க் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் சார்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 2 ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. அடுத்த ரெசிஸ்டண்ட்டையும் வந்து ஸ்ட்ராங்காக இந்த 1 ஹவர் கேண்டில் இந்த ஹை வரைக்கும், ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் க்ளோஸ் வச்சுது. க்ளோஸ் வச்சோடனே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக நம்ம மார்க் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த செல்லரோட ஹையும் இந்த செல்லரோட ஹையும் மார்க் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸாக்டாக போய் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இண்டெக்ஸ் சார்ட்லையும் எந்த மாதிரி நமக்கு ரியாக்ட் ஆனாங்கன்னு பார்த்துட்டோம் 1 ஹவர் பொறுத்தளவு.